ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா Realme OS 7.0 vs Argino OS 6. ஸோ ரெண்டு ஓஎஸோட கம்பேரிசன் வந்து பார்த்தலாம். நம்ம என்னென்ன ஃபீச்சர்ஸ் ரெண்டு ஓஎஸ்ல எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குயிக்காக வந்து பார்த்தலாம். நீங்கள் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் Realme OS 7.0 வந்து Realme P4 Power அந்த டிவைஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். நம்ம Realme P4 Powerக்கான ஒரு ஃபுல் ரிவ்யூ வீடியோ வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இங்கே Argino OS 6 நான் வந்து பார்த்தீங்கன்னா விவோட V70 Lite அந்த டிவைஸ் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த டிவைஸ் நம்ம யூஸ் பண்ண கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் மொபைல்ஸ். உங்களுக்கு இந்த டிவைஸ் பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற சுப்ரீம் ஸ்டோர் வந்து விசிட் பண்ணுங்க. நான் இங்கே மேட்டுப்பாளையத்தில் இருக்கிற சுப்ரீம் ஸ்டோர் வந்து விசிட் பண்ணேன். அந்த ஷாப்க்கான டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ரெண்டு யூஐல சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் என்னென்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கம்பேரிசன் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் இங்கே ஹோம் ஸ்கிரீன் ஐகான் பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஓஎஸ்லேயே நமக்கு ஐகான்ஸ் வந்து பார்த்தா பார்க்க நல்லாவே இருக்கு. ஃபன் டச் ஓஎஸ்ல வந்து பார்த்தா ஐகான் சுத்தமாக நல்லாவே இருக்காது. இப்போ Argino 6 அப்டேட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இந்த ஐகான் பேக் அளவுக்கு பார்க்க நல்லாவே இருக்கு. இந்த ரெண்டு யூஐலையும் உங்களுக்கு வந்து பார்த்தா ஐகான் பேக் சப்போர்ட் வந்து இருக்கு. அதனால நீங்கள் பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணி ஐகான் பேக் வந்து மாற்றிக்க முடியும். நெக்ஸ்ட் இங்கே அனிமேஷன் பொறுத்த வரைக்கும் ரெண்டு யூஐல வந்து பார்த்தா சூப்பரான அனிமேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே நல்லா இருக்கு. இங்கே நம்ம Realme OS 7.0 வச்சுட்டு Fun Touch OS 15 வச்சிருந்தோம் அப்படின்னா அப்போ அனிமேஷன் வந்து Realme கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். பட் இப்போ நமக்கு Argino OSல வந்து பார்த்தா அனிமேஷன் ரொம்ப சூப்பராகவே இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே ஹோம் ஸ்கிரீன் இருக்கிற ஃபோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு யூஐல நம்ம சூப்பராக வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இங்கே போத் Realme UI அதுக்கப்புறம் Argino OS ரெண்டுலையுமே நம்ம அந்த ஃபோல்டர் லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஏரோ மார்க் நமக்கு வந்து பார்த்தா காட்டும். அந்த ஏரோ மார்க் நம்ம லெஃப்ட் ரைட் ஸ்வைப் பண்ணும்போது நமக்கு அந்த ஃபோல்டரோட சைஸ் வந்து பார்த்தா மாறது பார்க்க முடியுது. இந்த ரெண்டு யூஐ நம்மளால ஃபோல்டர் கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போட ஐக்கான் நம்ம ரீசைஸ் பண்ணிக்க முடியும். ரீசைஸ் பண்ணிவிட்டு அது நம்ம ஷார்ட்கட் கூட செட் பண்ணிக்க முடியும். ஷார்ட்கட் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒய்ஃபை ப்ளூடூத் மொபைல் நெட்ஒர்க்கில் செலக்ட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் மொபைல் நெட்ஒர்க் செட்டிங்ஸ் போகணும் அப்படின்னா செட்டிங்ஸில் போயிட்டு மொபைல் நெட்ஒர்க் போக தேவையில்லை, இங்கிருந்தே வந்து டேட்டா கிளிக் பண்ணி வந்து போய்க்கலாம். தென் அதுக்கப்புறம் இப்போ எக்ஸாம்பிள் ஃபோட்டோஸ் ஆப் நான் ரீசைஸ் பண்ணுறேன், ப்ளே ஸ்டோர் ஆப் ரீசைஸ் பண்ணுறேன், இங்கே வந்து பார்க்கலாம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நம்ம ஆப் ரீசைஸ் பண்ணுறதுனால ஹோம் ஸ்கிரீனை சூப்பராக கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா Drag and Go. ஸோ இந்த ஃபீச்சர் நமக்கு வந்து Realme வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. இப்போ எக்ஸாம்பிள் கேலரியில் இருக்கிற ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல ஷேர் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பில் என்னென்ன இருக்குது அப்படி லைனாக வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். தென் இப்போ சப்போஸ் நீங்கள் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ண நினச்சிங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் விட்டீங்க அப்படின்னா யாருக்கு சென்ட் பண்ணு கேட்கும், நீங்கள் ஈஸியாக சென்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து Drag and Go வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த ஃபீச்சர் Realme வந்து கிடையாது. நெக்ஸ்ட் இங்கே Realme நமக்கு வந்து லைவ் அலர்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். இங்கே Argino OSல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா Argino ஐஸ்லாண்ட் வந்து இருக்கும். அதான் நம்ம டிவைஸ் சாங் கேட்டிருக்கோம், ஸ்டாப் வாட்ச்லாம் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம மினிமைஸ் பண்ணும்போது மேலே அந்த நாச்சில் வந்து பார்த்தீங்கன்னா போகும். இங்கே ரெண்டு யூஐல நமக்கு வந்து ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆகுது. பட் இருந்தாலும் நமக்கு Argino OS 6ல வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது அந்த அனிமேஷன் ரொம்ப சூப்பராகவே இருக்கு. இங்கே Realme நமக்கு அனிமேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இங்கே நமக்கு Argino OS 6ல தான் வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன் ரொம்ப சூப்பராகவே இருக்கு. நெக்ஸ்ட் இங்கே வால்யூம் பேனல் பொறுத்த வரைக்கும் ரெண்டுலேயும் சேமான டிசைன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம Fun Touch OS 15 தான் வந்து வால்யூம் பேனல் நல்லா இருக்காது. பட் இங்கே நம்ம Argino OS 6 வந்து பார்த்தா Fun Touch OS காப்பாத்திருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஓஎஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கெஸ்டர் செட்டிங்ஸ் வந்து இருக்கு. அதாவது நம்ம 3 ஃபிங்கர்ஸை வந்து டிஸ்பிளே வச்சு அப்படியே கீழே ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா நம்ம பார்ஷியல் ஸ்க்ரீன்ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்க முடியும். ஒன்ஸ் எடுத்ததுக்கப்புறம் நமக்கு வந்து எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் நிறையவே இருக்கு. நெக்ஸ்ட் ஃபிங்கர் பிரிண்ட் அனிமேஷன் பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஓஎஸ்லேயும் வந்து பார்த்து நிறைய ஸ்டைல் ஆஃப் அனிமேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சைட் பை சைடு கம்பேரிசன் வந்து பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம Realme UIல வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் ஐக்கான் இருக்கு. அதில் இன்னும் நம்ம நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் செட்டிங்ஸ் பேஜ் பொறுத்த வரைக்கும் Realme 6.0 வந்து 7.0 வரும்போது எந்த அப்டேட் வந்து பெருசாக இல்லை. ஏன்னா நமக்கு ஆல்ரெடி Realme UIல செட்டிங்ஸ் பேஜ் நல்லாவே இருந்துச்சு. பட் ஆனால் இங்கே நம்ம விவோவில் வந்து பார்த்தீங்கன்னா Argino OS அப்டேட் பண்ணி முடிச்சக்கப்புறம் செட்டிங்ஸ் பேஜ்லாம் பார்க்க இப்போ நல்லாவே இருக்கு. இது நம்ம பார்க்கறதுக்கு OnePlusல Oxygen OSல செட்டிங்ஸ் இந்த மாதிரி தான் வந்துருக்கும். அதே மாதிரி சேம் லுக் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் கால்குலேட்டர் ஆப் சேஞ்சஸ் பொறுத்த வரைக்கும் Realme UIல பார்க்க நல்லாவே இருக்கு. அந்த கால்குலேட்டர் நம்ம பட்டன் கிளிக் பண்ணும்போது நல்ல ஒரு லுக் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இது ரீசெண்டாக Realme 7.0 தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருந்தாங்க. Argino OS கம்பேர் பண்ணும்போது Realme UIல அந்த இன்டர்ஃபேஸ் நல்லாவே இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் குயிக் செட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டுலேயுமே நமக்கு ஒரே மாதிரி சேமாக தான் வந்து இருக்கு. இங்கே ரெண்டு ஓஎஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வரும், ரைட் சைடில் ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா அந்த குயிக் செட்டிங்ஸ் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நமக்கு வந்து வரும். தென் டாப்பில் நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் அதுக்கப்புறம் குயிக் செட்டிங்ஸ் மாற்றி ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும். இங்கே ரெண்டு ஓஎஸோட குயிக் செட்டிங்ஸும் பார்க்க நல்லாவே இருக்குது. பட் இருந்தாலும் Realme 7.0 நமக்கு வந்துட்டு இன்னும் கலர்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே ரீசெண்ட் ஆப்போட ஸ்டைல் பொறுத்த வரைக்கும் ரெண்டுலேயுமே சேமாக வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. இங்கே Argino OS 6ல நான் வந்து ஸ்டாக் ஸ்டைல் வந்து வச்சிருக்கேன். பட் எனக்கு வேணும் அப்படின்னா நம்ம Realme UIல வர மாதிரி நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி கூட வச்சுக்க முடியும். அதே மாதிரி இங்கே Realme UIல நம்மளால் வந்து ஸ்டாக் ஸ்டைல் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். அதுக்கான ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. இங்கே ரீசெண்ட் ஆப் பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஒரே மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே லாக் ஸ்க்ரீன் கஸ்டமைசேஷன் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. இங்கே நமக்கு Realme 7.0 அதுக்கப்புறம் Argino OS 6 ரெண்டுலேயுமே நமக்கு நிறைய தீம்ஸ் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. குறிப்பாக இங்கே Realme 7.0ல வந்து பார்த்தா ஃப்ளக்ஸ் தீம்ஸ் நம்ம எடிட் பண்ணிக்க முடியும். முதல்ல நமக்கு Realme 6.0 இருக்கும்போது ஃப்ளக்ஸ் தீம்ஸில் எடிட் பண்ண முடியாது. பட் இப்போ நம்ம ஃப்ளக்ஸ் தீம்ஸில் இருக்கிற டெக்ஸ்ட் நம்ம எடிட் பண்ணிக்க முடியும். அந்த டெக்ஸ்ட்டோட கலர் நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும், ஃபாண்டோட ஸ்டைல் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் Realme 7.0ல வந்து விஜிட் ஆட் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இப்போதைக்கு விஜிட் பொறுத்த வரைக்கும் சிஸ்டம் ஆப்போட விஜிட் மட்டும் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்க ஆப்போடல எதுவுமே வந்து காட்ட மாட்டேங்குது. ஸோ ஃபியூச்சர் நமக்கு கண்டிப்பாக வந்து வரும். இதே மாதிரி Argino OS 6லேயும் நம்ம நிறைய தீம்ஸ் வந்து பார்க்க முடியுது. இங்கே நமக்கு Argino OS 6லேயும் வந்து விஜிட் சப்போர்ட் வந்து இருக்குது. ஸோ டிசைன் எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள். இங்கே விஜிட் பொறுத்த வரைக்கும் இங்கேயும் பெருசாக வந்து இல்லை, கொஞ்சம் லிமிட்டடாக தான் இருக்குது.
ஓகே ஸோ கைஸ், ஸோ இந்த மாதிரி டிஃபரன்ஸ் நமக்கு வந்து ரியல்மி 7.0 விசஸ் ஆர்ஜினோ 6 வந்து பார்க்க முடியுது. இந்த ரெண்டு சாஃப்ட்வேர் எந்த சாஃப்ட்வேர் நல்ல சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம போத் ரியல்மி 7.0 அண்ட் ஆர்ஜினோ 6 ரெண்டுலேயுமே நம்ம நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. நமக்கு ரெண்டுமே நல்ல ஒரு ஸ்கின் அப்படின்னு சொல்லலாம். இங்கே நம்ம இருக்கிற ஸ்கின்லேயே ரொம்ப ஒரு முக்கியமான ஓஎஸ் அப்படின்னா கண்டிப்பாக ஃபன் டச் OS 15 தான். அந்த ஃபன் டச் OS அழிஞ்சு போயிருச்சு, இது கண்டிப்பாக நல்ல ஒரு விஷயம். விவோ டிவைஸ்க்கு இனிமேல் வர காலம் எல்லாமே வந்து கண்டிப்பாக நல்ல காலம் தான். இந்த ஆர்ஜினோ 6 நமக்கு வந்து விவோ ஃபோனுக்கு வந்து கண்டிப்பாக நல்ல ஒரு சாஃப்ட்வேர் தான். ஸோ உங்கள் டிவைஸ்க்கு இந்த அப்டேட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மறக்காம பண்ணிக்கோங்க. ஓகே ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நீங்கள் சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.